இவருடைய சிறப்பு என்ன என்பதை உங்கள் மத்தியிலே நான் சிறிது நேரம் உரையாற்றிவிட்டு பிறகு அண்ணன் தலைமை கழக பேச்சாளர் குலாப்கான் அவர்களை பேச வைக்கின்றோம். மரியாதைக்குரிய பெரியவர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, வியாபாரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இதய கணித நல்வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று புரட்சி தலைவருடைய பிறந்த தின விழாவினை தமிழகம் மாத்திரமல்ல உலகெங்கும் வாழ்கின்ற அத்தனை தமிழ் உள்ளங்களும் புரட்சி தலைவர் புகழை பேசுகின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர், எம்ஜிஆரை விட்டு வேற யாருமே இல்லை. ஏன் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு செயலாற்ற வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு பல உதவி நலன்களை செய்ய வேண்டும் என்ற வகையிலே பணியாற்றி எங்களுக்கெல்லாம் அத்தகைய செயலை கற்று தந்து மறைந்தவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழக நிறுவனர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி பட்டி தொட்டி எங்கும் இருக்கின்ற மக்களை தட்டி எழுப்பி உணர்வை கொடுத்து இந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த வகையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை சிறப்பு செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த வகையிலே அவர்கள் கழகத்தை உருவாக்கி அவர்கள் வாழ்ந்த நாட்டிலிருந்து அவர் வாழ்ந்து வருகின்ற காலம் முறையிலே 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து பலவிதமான நற்செயல்களை செய்து காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாட்டு மக்களுடைய நடப்பு என்ன, நன்மை என்ன, எந்த வகையில் இருக்க வேண்டும் என்பதை சிறப்பாக செயலாற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மறைவிற்கு பிறகு இந்த கழகத்தை தன் உயிர் மூச்சு உள்ளவரை தனது மூச்சை தன்னுடைய வாழ்வே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கழகத்திற்கு அர்ப்பணித்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைகின்ற காலம் வரையிலே அந்த கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் புரட்சி தலைவர் 50 லட்சம் தொண்டர்கள் விட்டு சென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1,50,00,000 மக்கள் இந்த கட்சிக்காக உருவாக்கி அவர்கள் செய்யாத சேவையே இல்லை. அவர்கள் எதை நினைத்தார்களோ அவை அனைத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்திலே உலகெங்கும் போற்றுகின்ற வகையிலே சத்துணவு படைத்த சரித்திர நாயகி. அம்மா உணவகம், அம்மா குடிதண்ணீர், அம்மா சிமெண்ட், அம்மா தையல் மிஷின், அம்மா கிரைண்டர், அம்மா மிக்சி, இப்படி பலவிதமான அந்த அம்மாவுடைய பெயரை சொன்னாவே தாய்மார்களுக்கு ஒரு சொற்ப சப்பனம். எப்படின்னு சொன்னா எந்த தாய்மார்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு வீட்டில் வந்துட்டு தாய்மார்களுக்கு கிரைண்டர் வழங்கியது புரட்சி தலைவி அம்மா, மிக்சி வழங்கியது புரட்சி தலைவி அம்மா, கோழி வழங்கியது புரட்சி தலைவி அம்மா, ஆடு வளர்ப்புகளுக்கு ஆடு கொடுத்து வளர்த்தது புரட்சி தலைவி அம்மா, குழந்தைகளுக்கு தொட்டிலை கொடுத்து தொட்டில் குழந்தை அந்த வசதி செய்து கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. அது மாத்திரமல்ல, இந்த பஸ் நிலையங்கள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மா தாய்மார்கள் வெளியூருக்கு செல்லும் பொழுது தன்னுடைய குழந்தையை கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தைகள் பசிக்கு அழுதால் அவர்களுக்கு பாலை வந்து கொடுப்பதற்கு ஒரு பிளாட்பாரத்தில் கொடுக்க முடியாது, அதுக்கு தனி அறையை கொடுத்து தனி அறையை கட்டி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படி எண்ணற்ற சாதனைகளை படைத்த புரட்சி தலைவி அம்மா. அதற்கு அடுத்தபடியாக புரட்சி தலைவி அம்மா மறைவதற்கு பிறகு அண்ணன் புரட்சி தலைவர்
அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த கழகத்திற்கு பொதுச் செயலாளராக பணியாற்றி இந்த கழகத்தை முன்னின்று நடத்தி அவர்கள் நடந்த 4 ஆண்டு காலத்திலே அவர்களும் செய்யாத சேவையே இல்லை. இந்த விவசாயிகளுக்கு என்ன வேண்டும், படித்த மாணவர்களுக்கு என்ன வேண்டும்? மணிகணனி புரட்சி தலைவி அம்மா கொடுத்தார் என்றால் டாக்டர் பட்டம் என்று எட்டாக்கடியை எட்டி பார்த்தவர் தமிழ்நாட்டு மக்கள். ஏனென்று சொன்னால் அங்கே அந்த நீட் என்ற ஒரு எக்ஸாம் வருது. அந்த நீட்டில் தேர்ச்சி பெறாமல் எத்தனையோ மக்கள், எத்தனையோ மாணவர்கள் அவர்கள் உயிரை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை எண்ணி அதை கருத்தில் கொண்டு அண்ணன் எடப்பாடி அவர்கள் 7.5% கொண்டு வந்து 7.5% தமிழகத்தில் கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை டாக்டர் பட்டம் பயில பதவி வகிக்க டாக்டர் என்ற பட்டத்தை கொடுக்க வகை செய்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இப்படி எண்ணற்ற சாதனை படைத்த இந்த கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புண்ணியத்தால் இந்த கோலார் தங்க வயலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருகை தந்து 1983ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்கி கொடுத்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதற்காக தான் நாங்கள் இவருக்கு விழா எடுக்கின்றோம். அவர் செய்த சேவைகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னாலே மக்கள் இதை முழுக்க ஏற்றுக்கொண்டு தலைவரை புகழை பாடியவர்கள். இந்த ஊர்ல சில காரியங்கள் செஞ்சோன்னு சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து பக்தவச்சலம் என்ற ஒரு தனி மனிதனை நிற்க வைத்து கழகத்தை அப்போதான் அதிமுக என்ற கழகம் தங்க வயல்ல உருவாகி இருந்தாலும் முதலிலே சட்டமன்றத்திற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வருகை தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பக்தவச்சலத்தை நிறுத்தி இந்த தங்கவயல் மக்களுக்காக உங்களுக்காக உழைக்கின்றதற்காக பக்தனை உங்கள் முன்னிலையிலே அறிமுகம் செய்கின்றேன். இதற்கு வாக்களித்தால் நான் என்னென்ன காரியங்கள் செய்கின்றனோ அதை மனதில் கொண்டு பக்தவச்சலமும் செய்வார் என்று ஆணையிட்டதின் பேர்ல இங்க அதிமுக எம்எல்ஏ உருவானது. அதிமுக எம்எல்ஏ உருவானது மாத்திரமல்ல, ஒரு முறை அல்ல 3 முறை எம்எல்ஏ ஆனோம். 5 முறை நகரசபையை பிடிச்சோம். 5 முறை நகரசபையும் 3 முறை சட்டமன்ற உறுப்பினரும் தேர்தல் எடுக்கப்பட்டு இந்த மக்களுக்கு எண்ணற்ற செயல்களை செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நம்ம கோலார் தங்கவயலோட சப்ஜெக்ட் வரலான்னு ஒரு நினைப்பு. காரணம் என்ன சொன்னா, புரட்சி தலைவர் இந்த ஊர்ல நம்ம அதிமுகவை உருவாக்கிய பிறகு நாங்கள் செய்த சேவைகள், நாங்க பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கல, பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கல. 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு கூட பக்தவச்சலம் வாங்கிட்டு இருந்து தரித்திரமா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவாகி ஒரு கட்சி ஆட்சி நடந்தது. ஆனா இன்றைய சூழ்நிலை என்ன, இந்த தங்கவயல் சூழ்நிலை என்ன? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்க நல்லா தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இப்பொழுது பணம் கொடுத்தா ஓட்டு, பணம் இல்லைன்னா ஓட்டு இல்லை. அந்த வகையில் மக்கள் மாறிவிட்டார்கள். இதை மாற்றியவர்கள் ஒரு சில கயவர்கள். இந்த தங்க வயல்ல எப்போதுமே பணம் வாங்காம பகுதி வேலை செய்வதற்காக வாக்களித்தவர் மக்கள். ஆனா இன்றைய நிலை என்னன்னு சொன்னா, பணம் பணம் பணம். இப்ப ஒரு நகரமன்ற உறுப்பினர் கூட அவன் பாய்கிற 1 கோடி 2 கோடி இருந்தாதான் அவன் நகரமன்ற உறுப்பினர்.
ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னாக்கா அவர் 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய், இன்னைக்கு 50 கோடி 100 கோடி ஆயிடுச்சு. ஒரு எம்பினாக்கா அவன் 1000 கோடி செலவு பண்ணணும். இப்படி செலவு பண்றவன் இந்த மக்களுக்கு சேவை செய்வார்களா என்று என்னால் சத்தியமா கிடையாது. அவன் சேவை செய்யறதுக்கு வரல, அவன் வியாபாரியா வரான். அந்த ஊருக்கு அவன் முதலீடு செய்யறான். ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யறான். அந்த முதலீடு செய்து விட்டு உங்களிடத்தில் ஓட்டு வாங்கி பதவியை வாங்கி அவன் ஆட்சி புரிகிறான். அவன் ஆட்சி புரிகிறானாக்கா அவன் 1 கோடி செலவு பண்ணா 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். அந்த 100 கோடியை சம்பாதிப்பதற்காக தான் இந்த ஊருக்கு வரான். தயவு கூர்ந்து நீங்க எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சிஎம்சியுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, சுமார் 5 வருஷத்துக்கு முன்ன இதே மார்க்கெட் பகுதியிலே கடைகளை கட்டணும். 60-70 கடை கட்டினான். கோடிக்கணக்கான இந்த மக்கள் பணத்தை செலவு செஞ்சு கடைகளை கட்டி இதுவரைக்கும் அந்த கடையை யாருக்கும் ஏலமே இல்லை. அது அப்படியே முடங்கி இருக்குது. அந்த கடைகளை ஏலத்திற்கு விட்டு அந்த கடை மூலியமா வாடகை வந்திருந்தால் அந்த வாடகை பணத்தில் இந்த தங்கவயல் முன்னேற்றத்திற்காக அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் எந்த காரணத்திற்காக அந்த கடைகளை அராஜி விடவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த நகரமன்றத்தில் என்ன செய்யறாங்கிறது கூட தெரியல. அந்த நகரமன்றத்தில் பிஜிஎம்எல் பகுதியை எடுத்துக்கணும்னு சொன்னா தாய்மார்களாகட்டும், வாலிபர்களாகட்டும், முதியவர்களாகட்டும் வெளியே காலை கழிப்பு வெளியே போனா கூட காலை வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. பயம். செடிகள் அதிகமா காடு மாதிரி வளர்ந்துருக்குது. அங்க எங்க உட்காருது, எப்படி போறதுன்னு கூட தெரியல. ஆக நகர சபை என்று சொல்வது நரக சபை ஆயிடுச்சு. நரக சபை என்று தான் நான் சொல்லுவேன். இன்னும் நான் நினைக்கிறேன் 5-6 மாசத்துல இந்த நரக சபை வேலையெல்லாம் முடிஞ்சிடும், ஆட்சி மாறும். தயவு கூர்ந்து உங்களை கை கூப்பி கேட்கிறேன் தாய்மார்களே, உங்களுக்கு என்ன சொல்றேன், எந்த பகுதியில் நீங்க இருந்தாலும் அந்த பகுதியில் நகரசபை எலெக்ஷன் வந்தா உங்களுக்கு பணம் கொடுக்க வந்தா பணத்தை தயவு கூர்ந்து நீங்க வாங்காதீங்க. அவன் ஒரு 500 ரூபாய் கொடுக்குவான். அந்த 500 ரூபாய்க்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு நீங்க அடிமைகள் ஆயிடுவீங்க. அந்த 500 ரூபாய் அவன் கொடுத்தத நீ வாங்கலன்னு சொன்னா அவன் பயந்துக்குன்னு இவங்க பணமே வாங்காத இந்த பகுதியில ஒரு நகரசபை உறுப்பினர் உருவாக்கி இருக்கிறாங்க, அவர்களுக்கு நம்ம வேலை செய்யணும், இல்ல சிறப்பு கை நடிப்பான் அந்த பக்கத்தில் போனான்னு பயம் வரும். அந்த பகுதி முன்னேற்றம் அடையும். அதே போன்று சட்டசபை தேர்தல் வந்தவனும் சரி, பணம் வாங்காம நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமா அவன் பயந்துக்கின்னு இந்த தங்கவயல் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வியாபாரிகளே, அரசியல்வாதிகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தங்கவயல் 20 வருஷத்துக்கு பின்னால போயிடுச்சு. 20 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிடுச்சு. தங்கவயல்ல சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு சொன்னா 20 வருஷத்துக்கு முன்ன ஆனைக்கல் இருந்த வந்த சம்பங்கி, அதுக்கு அடுத்து ஆனைக்கல் இருந்து வந்த அம்மா ராமக்கா, அதுக்கு அடுத்து அம்மா ரூபகலம்மா, அதுக்கு அடுத்து ரூபகலம்மா. இவங்க எல்லாம் இன்னும் சேவை செஞ்சுட்டு தங்கவயல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்கள் என்று சொன்னால், சம்பங்கி வரும் பொழுது சம்பங்கி கையில எந்த ஒரு சொத்தோ சுகமோ இந்த தங்கவயல்ல கிடையாது. இன்னைக்கு சம்பங்கி ஒரு பெரிய பண்ணையார் போல ரோட்ட போய் பாருங்க, எவ்வளவு பெரிய கோழி பண்ணை இருக்குது. சுமார் 100 ஏக்கர் லேண்ட் இருக்குது. அவர் வரும்போது என்ன வந்தார், ஒரு சூட் கேஸ் கையில் எடுத்து வந்தாரு. எடியூரப்பா ஒரு 5 கோடி கொடுத்து போடா, அந்த கேஜப் இருக்கிற மக்கள் எல்லாம்
காடுறவங்க போய் காசு கொடுத்துட்டு ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகிட்டு வாடா, உனக்கு எவ்வளோ ஒன்று சொத்து நீ சேர்த்துக்க வேணாம். அதை வாங்கிட்டு வந்தாரு, இங்க கொடுத்தாரு, அவர் எம்எல்ஏ ஆகினாரு. 100 ஏக்கர் லேண்டுக்கு மேல அவர் பிடிச்சிட்டாரு. அதுக்கு மீறி இந்த தங்கவயல் மக்களுக்கு ஒரு 100 அடி இடத்த கூட சொந்தமாக்கப்படவில்லை. அவருக்கு உழைத்தவர்களுக்கு கூட ஒருத்தருக்கு கூட ஒரு 30-40 சைட்டு கூட கொடுத்தது இல்லை. இதை தயவு கூர்ந்து நீங்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்து வந்த ராமக்கா போடுற ரோடு, வேலைக்கு போடுறது, லைட்டை வந்து ஏத்தனை ராத்திரி ஏத்தனை பகுதியில் இறக்கிறது, மீண்டும் அந்த வழியை ஒடிக்கிறது, முனிசிபாலிட்டி பணம் சும்மா இருக்குது, கவர்மெண்ட் பணம் சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை போடுறது ஒடிக்கிறது. இதுதான் நடக்குது. இதுதான் நடந்தது. எந்த இண்டஸ்ட்ரி கொண்டு வந்திருக்கிற எலெக்ஷனுக்கு ஜெயிக்கிறதுக்கு வரும்போது 1000 ஏக்கர் லேண்ட வந்து பிஜிஎம் லேண்ட நான் வாங்கி இருக்கிறேன், அங்க பெரிய இண்டஸ்ட்ரி பண்ற சொன்னியே, செஞ்சியா? செய்யல. அடிக்கல் நாட்டுறதுக்கு 5 வருஷம், இடத்தை செலக்ட் பண்றதுக்கு 5 வருஷம், பவுண்டேஷன் போடுறதுக்கு 5 வருஷம். அப்போ வேலை செய்யறதுக்கு எத்தனை வருஷம் இந்த மக்கள் இருப்பான ஊர் உள்ள? இதையெல்லாம் நீங்க தயவு செஞ்சு எண்ணி பார்க்கணும். நாங்க இவ்வளவு நாளா அமைதி காத்ததுக்கு காரணமே இருக்கு. அதிமுக அஞ்சியவன் அல்ல, கெஞ்சியவன் அல்ல, போராட்டத்துக்கு என்று பிறந்தவன். அவன் வந்து எவனுக்கு அஞ்சு யாருக்கும் பயந்து இந்த ஊர்ல வாழ்ந்தவனே. ಸರಿ ಮತ್ತೆ ಇನ್ನು ಬೇರೆ ಮೀಟಿಂಗ್ ಇದೆ, ಅದರಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇವಾಗ ನಮ್ಮ ಮುಂದೆ ಬಂದಿರುವಂತ ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.